மேல்நிலை 2ஆம் ஆண்டு செய்யுள் பகுதி கம்பராமாயணம். இதற்கு முந்தைய தொடரிலே முதல் 2 பாடல்களை பற்றி பார்த்தோம். அது குகனை பற்றியது, குகப்படலம். இந்த 3, 4, 5 இந்த தொடரிலே இந்த 3 பாடல்களை பற்றிய பொருளையும் பாடல்களை பற்றியும் பார்த்தோம். 3வது பாடல் ஆரண்ய காண்டத்தில் ஜடாயு உயிர் நீத்த படலம். ஜடாயு என்பது ஒரு கழுகு தோற்றம் கொண்ட ஒரு உயிர். அது மனிதனாகவோ அரசனாகவும் வாழ்ந்ததாக புராணங்களிலே கூறப்படுகிறது. கழுகு வேந்தன் என்று பெயர். ராமாயணத்திலே கழுகு வேந்தன் ஜடாயு. இந்த ஜடாயு தசரதனுக்கு மிக நெருங்கிய நண்பன். ஆரண்ய காண்டத்தில் சீதை ராவணனால் சிறையெடுத்து சென்ற பொழுது ஜடாயு ராவணனை தடுத்து சீதையை மீட்க முயற்சி செய்த பொழுது ராவணனால் அடித்து காயப்படுத்தப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறான். அந்த வழியாக ராமன் செல்கிறான். ராமனை பார்த்த ஜடாயு தன்னுடைய நிலையையும் நடந்தவற்றையும் கூறுகிறான். உடனே ராமன் இந்த நிலைக்கு காரணமாகிய இந்த ராவணன் மீது கோபம் கொள்வதை நிறுத்தி கொண்டு ஜடாயுவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சிக்கின்றான். ஆனால் அவன் இறந்து விடுகிறான். இறந்தவுடனே தன் தந்தையினுடைய நண்பனாக இருக்கக்கூடிய ஜடாயுவை தன்னுடைய தந்தையாகவே கருதுகிறான். இதுதான் ராமனுடைய பண்பு நலன்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எப்படி வேடர் குலத்திலே பிறந்த குகனை தன் உடன் பிறந்தவனாக ஏற்றுக்கொள்கின்றானோ அதே போல் ஜடாயுவை தன் தந்தையாகவே ஏற்றுக்கொள்கின்றான். அதற்கு வேண்டிய ஈமச் சடங்குகளை எல்லாம் செய்வதற்கு ராமன் முயற்சி செய்கின்றான். அப்படி செய்கின்ற பொழுது வருகின்ற பாடல்தான் இந்த ஜடாயு உயிர் நீத்த படலம். முதல்ல பாடலை பார்ப்போம், அதுக்கப்புறம் பொருளை பார்ப்போம். இந்தனம் ஏனைய என்ன காரகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தர்ப்பையையும் திருத்தி பூவும் சிந்தினான் மணலின் வேதி தீதர இயற்றி தெள்நீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையால் எடுத்து சார்வான். இந்த பாடலில் ஜடாயு உயிர் நீத்து விடுகின்றான். உடனே ராமன் அவனுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகள் எல்லாம் தானே முன்னின்று செய்கின்றான். அந்த ஆரண்யத்தில், ஆரண்யம் என்றால் காடு, அந்த காட்டு பகுதியில் தானே அந்த ஈமக்கிரியைகள் எல்லாம் தந்தைக்கு மகனாக இருந்து செய்வது போல செய்கின்றான். முதலிலே அந்த சிதைக்கு தீ மூட்டுவதற்கு வேண்டிய அகில், சந்தனம் போன்ற மரங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அந்த கட்டைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அதன் பின்னர் தர்பை புல், அதாவது எல்லா விசேஷ காலங்களிலும் பயன்படுத்தக்கூடியது தர்பை என்கின்ற ஒரு புல் வகை. அது ஒரு புனிதமான ஒரு புல் வகையை சார்ந்தது. அதனால் தர்பை புல்லை அந்த ஈமக்கிரியை செய்கின்ற இடத்துல எல்லாம் பரப்பி வைத்து மணலை கொண்டு வந்து நன்கு மேடையெல்லாம் அமைக்கின்றான். அமைத்து அதன் மேலே மலர்களை எல்லாம் தூவுகின்றான். தூவிய பின்னர் நல்ல நீர் கொண்டு வருகின்றான் கிரியைகள் செய்வதற்கு. பின்னர் தன் கைகளாலேயே ஜடாயுவை தூக்கி வந்து அந்த சிதையின் மேல் வைத்து அந்த சிதைக்கு தானே எரியூட்டி ஈமக்கிரியைகளை செய்கின்றான். இது பாடலுடைய பொருள். இந்த பாடல் எளிமையான பாடல். ஆனால் பாடலுடைய பொருளை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் விரிவான பொருளாக பார்க்க வேண்டும். சிறப்பான விறகுகள் இவை என்று பார்ப்பவர்களெல்லாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கருமையான அகில், அகில் என்பது ஒரு வாசனை உடைய ஒரு மரம். அதேபோல் சந்தன மரம்,
அவைகளெல்லாம் கொண்டு வந்து தேவையான அளவு தர்பை புல்களை எல்லாம் பரப்பி அதன் மேல் மலர்களை எல்லாம் தூவினான். மணல் கொண்டு வந்து நன்கு மேடை அமைத்தான். நல்ல புனிதமான நீரை கொண்டு வந்தான். இறுதி சடங்கு செய்யப்படும் மேடைக்கு தன் தந்தையாக கருதும் ஜடாயுவை கொண்டு வந்தான். இது ஜடாயு உயிர் நீத்த படலம். இது 3வது பாடல். அடுத்தது 4வது பாடலில் இன்னொரு சிறப்பு, சவரி பிறப்பு நீங்கு படலம். பிறப்பு நீங்கு படலம் அப்படின்னா இந்த பிறவியிலிருந்து வீடு பேராகிய மோட்ச உலகிற்கு செல்ல வேண்டுமானால் சிலருடைய அனுகிரகங்கள், சிலருடைய கருணைகள் இருந்தால்தான் நடக்கும். அதுபோல் இந்த சவரி ராமனுக்காக காத்திருப்பது போல் இந்த ராமாயண பகுதியில் சவரி பிறப்பு நீங்கு படலம். சபரி என்பவர் யார் முதல்ல பார்க்கணும். பம்பை வனப்பகுதியில் வசித்து வரும் ஒரு ரிஷியின் சிஷ்யை. ரிஷி என்பவர் முனிவர். பல்வேறு யாகங்களை எல்லாம் செய்து பல ஆற்றல்களை எல்லாம் கைவரப்பெற்ற ரிஷி. அவருக்கு சிஷ்யைனா சீடர். ஆணாக இருந்தால் சீடருங்கிறோம், பெண்ணாக இருந்தால் சிஷ்யைங்கிறோம். அந்த சிஷ்யாகிய சந்நியாசி சீதையை தேடி வரக்கூடிய ராம லக்ஷ்மணன் இருவரையும் பார்க்கிறார். அவர்களுக்கெல்லாம் இவர்கள் இன்னார் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அதனால் அவர்களுக்கு உபசரித்து வரவேற்று எல்லா வகையான விருந்துகளையும் வைத்து உபசரிக்கின்றார். ராமனுடைய திருப்பாதம் ஒன்றுதான் நம்முடைய பிறப்பு நீங்குவதற்கு ஒரே வழி என்று அவள் முன்னமையே கணக்கிட்டு இருக்கிறாள். எப்படியாவது இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று காத்திருக்கிறாள். அதே போல் இந்த ஒரு சூழ்நிலை வருகிறது. இப்பொழுது ராமனுடைய பாதம் ஒன்றே வழி என்பதை முன்னமையே அறிந்திருக்கிறாள். அதன்படி சீதையை மீட்க, சீதையை ராவணன் சிறையெடுத்து சென்று விடுகின்றான். அவளை மீட்க வேண்டும். அதனை அவர் இருக்கும் இடம் தேடி செல்லுகின்ற ராமலக்குனருக்கு ஒரு ஆறுதலாக சுக்ரீவனை சென்று நீங்கள் பாருங்கள், அவன் உதவியை நாடுங்கள், நிச்சயமாக சீதையை நாம் எளிதிலே கண்டுபிடித்து விடலாம் என்ற செய்தியை இந்த சபரி ராமனுக்கு சொல்கிறார். அப்போ இந்த ராமாயணத்திலேயே ஒரு திருப்பு முனையாக இந்த பகுதி அமைகிறது. இந்த அறிவுரையை கூறினோடனே ராமனின் பாதங்களில் விழுந்து வணங்கி மானிட பிறப்பினின்றும் நீங்கி தீயினுள் மூழ்கி உயிர் நீத்து விடுகிறார். இந்த மனித பிறவியிலிருந்து சபரியை மோட்ச உலகத்துக்கு அனுப்புகின்ற ராமன். பாடல் பகுதியை பாருங்கள். பொருள் பதம் பிரித்து பொருள் விளங்குமாறு படிக்கிட்டேன் பாருங்கள். அன்னதாம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவில் காலம் தன்னையே நினைந்து நோக்கும் சவரியை தலைப்பட்டு. தன்னையே நினைந்து நோக்கும் சவரினா தான் எந்த காலத்திலாவது கண்டிப்பாக வந்து சேருவோம், அப்பொழுது நமக்கு மோட்சமாகிய வீடு பேர் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற சவரியை எண்ணி அந்நாட்கு இன்னுரை அருளி அவளுக்கு இனிய அறிவுரைகளை சொல்லி தீதின்று இருந்தனை போலும் என்றான். முன் இவர்க்கு இது என்று எண்ணலாவது ஒரு மூலம் இல்லான். மூலம் இல்லான்னா ஒப்பாரும் இக்காரும் இல்லாத ஈடு இணையற்ற பெருமையினையுடைய ராமபிரான் அர்த்தம். இவனுக்கு முன்னே இப்படி ஒருவர் இருந்தார் என்று சொல்ல முடியாத முதற் பொருளாகிய ராமன். ராமனை போல ஒருத்தர் இந்த உலகத்தில் இதுக்கு முன்னால் பிறந்ததில்லை, இனிமேல் பிறக்கப் போவதில்லை என்று சொல்வார்கள். அதுபோல ஈடு இணை என்று சொல்ல முடியாத அளவில் ஒரு பிறவி ராமன். சவரியிடம் இனிதாக பேசுகிறான். தன்னையே நினைத்து தவம் இருந்த சவரியிடம் இவ்வளவு காலம் நீ துன்பம் ஏதுமின்றி நலமுடன் வாழ்ந்தாய் அல்லவா என்று பரிவுடன் கேட்கின்றான். இந்த முதல் பாடலில் அவளை பார்க்கின்றான். இவ்வளவு காலம் தனக்காகவே காத்து கொண்டிருப்போல் போல் இருந்தாயே, நீ மகிழ்ச்சியாகத்தானே இருந்தாய்,
என்று அவளுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்கின்றார். அந்நாட்கு இன்னுரை அருளி தீதின்று இருந்தனை போலும், துன்பமில்லாமல் தானே இருந்தாய் என்று சொல்லிவிட்டு, முன் இவர்க்கு இது என்று எண்ணலாவது ஓர் மூலமில்லான், ஒப்பாரும் இக்காரும் இல்லாத, இதற்கு முன்னர் இப்படிப்பட்ட ஒருவன் தோன்றியதில்லை, இனியும் தோன்றப் போவதில்லை என்ற புகழ்மிக்க ராமபிரான் அவளிடத்தில் கனிவாக பேசுகின்றான். இது முதல் 4வது பாடல். 5வது பாடலில் ஆண்டு அப்படின்னா அங்கு அவள் அன்பின் ஏத்தி அழுது இழி அருவி கண்ணாள். ராமனை பார்த்த உடனே அன்பின் மிகுதியினால் கண்களிலிருந்து கண்ணீர் வழிகின்றது, அருவி போல நீர் வழிகின்றது. மாண்டது என் மாயப்பாசம், இந்த பிறவியில் இருக்கக்கூடிய இந்த பாசமானது என்னை விட்டு நீங்கியது. வந்தது வரம்பில் காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம், போயது பிறவி என்பான் வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேலை. அந்த விருந்து எல்லா வகையான கனிகளையும் கொண்டு வந்து அந்த காட்டில் அவர்களுக்கு இனிமையான ஒரு விருந்தினை அவள் படைக்கின்றாள். ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இழி அருவி கண்ணல், மாண்டதென் மாயப்பாசம் வந்தது வரம்பில் காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம், போயது பிறவி என்பாள் வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேலை. அப்படி அவர்களை உபசரித்து, நன்கு உபசரித்து அருமையான ஒரு விருந்தினையும் அவள் படைக்கின்றாள். சபரியினுடைய பிறப்பு நீங்கி அவளுக்கு வீடு பேர் கிடைக்க வேண்டும், அதற்காக காத்து கொண்டிருக்கின்றாள். அந்த வேளை வந்தது. வந்தவர்கள் ராமலக்குணர்கள். அவர்களால் நமக்கு நிச்சயமாக ஒரு மோட்ச உலகம் கிட்டும், இந்த பிறவி பிணி நீங்கும் என்று அவர்களுக்கு உபசரித்து நன்கு விருந்துகளை எல்லாம் அளிக்கின்றார். அப்பொழுது ராமனை, இந்த பாடலுடைய பொருள், 5வது பாடலுடைய பொருள், ராமனை புகழ்ந்து அன்பின் கனிவினால் அருவி இழிவது போல கண்ணீர் ஒடித்தாள். இழிவதுன்னா மேலிருந்து கீழே விழுகின்ற அருவியை போல கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து விழுகிறது. கனிவினால், ராமனை கண்ட கனிவு, அந்த அன்பு, என் பொய்யான உலகப்பற்று ஒழிந்தது, அளவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த தவம் பலித்தது. நான் நீண்ட காலமாக உன்னை காண வேண்டும், உன் பாதம் தரிசனத்தோடு நான் மோட்சம் செல்ல வேண்டும் என்று பல காலம் தவம் இருந்தேன். அந்த தவத்திற்கு ஒரு பலன் கிடைத்துள்ளது, இப்பிறவி ஒழிந்தது என்று கூறினாள். அதுக்கப்புறம் அவர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் கொண்டு வந்து, எல்லா வகையான கனிகளையும் பழங்களையும் கொண்டு வந்து இனிய விருந்தினை அளித்து அவர்களை நன்கு உபசரித்து சபரியானவள் மோட்ச உலகிற்கு சென்றாள் என்பது இந்த 5வது பாடலுடைய பொருளாகும்.